ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 2 பவர் பிளே பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 8 வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் லாஸ்ட் பார்ட் 9. இதில் பேஜ் நம்பர் 45லேருந்து ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் 7 to 14 சால்வ் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Circle the numbers that are the same. இப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணி அது சேமா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த நம்பர் மாதிரி இந்த நம்பர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 6/4 into 3 ஸ்கொயர் எடுத்துட்டு இப்போ 6 வந்து நம்ம 3 2s எழுதலாம். ஸோ 6ங்கிற இடத்துல 3 2s எழுதுனா நமக்கு 2 3 பவர்ஸ்ல வந்துடும். ஸோ இங்க வந்து 2 3 பவர்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 3/4 into 2/4 into 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 3/4 3 பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணா 4 plus 2 6. ஸோ 3/6. ஸோ which is same as this. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சேம். இப்போ 6/10 அதே மாதிரி 3 2ல பிரிச்சோம்னா நமக்கு 3/10 and 2/10 தான் கிடைக்கும். இங்க வந்து 2/4 3/6 இருக்கு. ஸோ இது வந்து சேமா இல்லை. இப்போ 18 ஸ்கொயர் into 6 ஸ்கொயர் இதை நம்ம 2 and 3ல பிரிக்கணும்னா 2 டேபிள்ஸ்ல 9s are and 3 3s are. ஸோ 2 into 3 into 3 நம்ம பிரிக்கலாம். ஸோ 18 நம்ம 2 into 3 into 3 பிரிச்சுட்டு அப்புறம் 6 வந்து 2 into 3 இந்த மாதிரி நம்ம பிரிச்சோம்னா ஆன்சர் என்ன வரும்? இது வந்து 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ மொத்தம் 2 வந்து 1 2. ஸோ 2/4 into இது வந்து 6. ஸோ 3/6. ஸோ 2/4 into 3/6 அது வந்து சேமா இருக்கு. ஸோ இதுவும் சேம். ஸோ ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 6/24 பார்த்தோம்னா in terms of 3 and 2ல எழுதுனா நமக்கு 3/24 and 2/24 கிடைக்குது, which is not same. ஸோ இந்த 3 மட்டும்தான் சேம். ஸோ இது 3 மட்டும்தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ 8th question, identify the greater number in each of the following. ஸோ அதுல first subdivision 4/3 or 3/4. ஸோ இது ரெண்டுத்துல நமக்கு எது கிரேட்டர் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ 4/3 வந்து 4 into 4 into 4. இது பவர் சின்னதா இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4 4s are 16 16 4s are 64. 3/4 பார்த்தோம்னா 3 into 3 into 3 4 தடவை மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 3s are 9 3 3s are 9. ஸோ 9 9s are வந்து 81. ஸோ 3/4 வந்து 81. ஸோ which is greater? 3/4 தான் greater. 3/4 is greater. The second subdivision 2/8 or 8/2 which is greater. இதுல பாத்தீங்கன்னா 8 வந்து நம்ம 2 பவர்ல எழுத முடியும். அதனால நம்ம 8 வந்து 2 பவர்ல எழுதி பார்க்கலாம். ஸோ 8 ஸ்கொயர் 8 வந்து 2 into 2 into 2 வந்து 8. அதாவது 2 கியூப்ங்கிறது 8. ஸோ 8ங்கிற இடத்துல 2 கியூப் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 8 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 2/6 எழுதலாம். ஸோ 3 2s are 6. அதனால 8 ஸ்கொயரை நம்ம 2/6 எழுதலாம். 2/8 இல்ல 2/6 which is greater? 2/8 தான் greater. ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு 2/8 is greater. ஸோ நம்ம வேல்யூ கூட கண்டுபிடிக்கல, இந்த பவர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8th questionல third subdivision 100 square or 2/100 which is greater. இப்போ 100 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 100 into 100. ஸோ இங்க 2 0னா 4 0 வரும். ஸோ இதுதான். ஆனா 2/100 பாத்தீங்கன்னா அது கூட இப்போ 100 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2/10 into 10 100. ஸோ 2/10 எழுதலாம். இப்போ n power a power b n power ab இல்லையா? ஸோ 2/100 நம்ம 2/10 into 10 எழுதலாம். ஸோ பவருக்கு மேல பவர்லயும் எழுதலாம். இப்போ 2/10ங்கிறது என்ன? 1024 வரும். ஸோ 1024/10. அப்போ 1024ங்கிறது ஒரு பெரிய நம்பர் அண்ட் அதோட பவரும் பெருசா இருக்கு. 100 ஸ்கொயர் வந்து ரொம்ப சின்ன நம்பர், அது ஸ்கொயர்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த நம்பர் தான் பெருசு. அதாவது 2/100 is greater. 9th question, a dairy plans to produce 8.5 billion packets of milk in a year.
1 yearல 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். தே வாண்ட் அ யூனிக் ஐடி கோட் ஃபார் ஈச் பேக்கெட். அப்போ ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒரு ஐடி வேணும் அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும். இஃப் தே சூஸ் டு யூஸ் டிஜிட்ஸ், ஸோ அது எல்லாமே 0 to 9ங்கிற ஒரு நம்பர் தான், ஆனால் எத்தனை டிஜிட்ஸ்ன்னு சொல்லலை. how many digits should the code consist of? ஸோ எத்தனை டிஜிட் ஆஃப் கோட் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே டிஜிட்ஸ் தான், ஆல்ஃபபெட்ஸ் இல்லை. ஸோ அதுல வந்து எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும்? 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ்க்கும் டிஃப்ரெண்டா யூனிக்கான கோட் ஒரு ஐடி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கோட்ஸ் எவ்வளவு தேவை? 8.5 பில்லியன் ஆஃப் பேக்கெட்ஸ்னா 8.5 பில்லியன்ஸ் ஆஃப் கோட்ஸ் தேவை. ஸோ நம்பர் ஆஃப் கோட்ஸ் ரிக்வயர்ட் வந்து 8.5 into 10 power 9 கோட்ஸ். ஸோ பில்லியனை வந்து நம்ம 10 power 9ன்னு சொல்லுவோம். இப்போ லேக்ஸ்க்கு 5 zeros இருக்கும். ஸோ 10 power 5. அது மாதிரி பில்லியனுங்கிறது 100 crores. ஸோ க்ரோஸ்க்கு 10 power 7னா பில்லியனுக்கு 100 crores அப்போ +2, அப்போ 10 power 9 zeros இருக்கும். அதுதான் 10 power 9. இப்போ இது எல்லாமே 0 to 9ங்கிற டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. அப்போ அதுல எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? 10 சாய்ஸஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த காம்பினேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஃபுல்லாவே டிஜிட்ஸ்னா நம்ம இப்போ 5 டிஜிட்ஸ்னா 10 power 5, 2 டிஜிட்ஸ்னா 10 power 2, 3 டிஜிட்ஸ்னா 10 power 3ன்னு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இதுல வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வேணும்னா நமக்கு எத்தனை டிஜிட்னு கேக்குறாங்க. அதாவது 2 டிஜிட் 3 டிஜிட்டுக்கு பவர்ல 2 3 போடுற மாதிரி இங்க எத்தனை டிஜிட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்னு எடுத்துப்போம். ஸோ 10 power n, இந்த எண்ணு தான் நமக்கு தேவை. எத்தனை டிஜிட்னு நமக்கு தேவை. ஸோ இந்த எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வேணுமோ அது வந்து கண்டிப்பா ஈக்குவல் டு ஆர் கிரேட்டரா இருக்கணும் than 8.5 into 10 power 9. ஏன்னா 8.5 into 10 power 9 கோட்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா அதிகமா இருந்தாலும் ஓகே. பட் அது கம்மியா இருந்தா நமக்கு தேவையான அளவு கோட்ஸ் கிடைக்காது. ஸோ அப்போ n வந்து என்னவா இருக்கும்? இப்போ 10 power 9 போட்டோம்னா இங்க வந்து 10 power 9 இருக்கு. 8.5 வந்து அதை விட அதிகம். ஸோ இங்க வந்து 10 power 9 மட்டும்தான் இருக்கும். ஈக்குவலாவும் இல்லை, அதை விட அதிகமா இருக்கு இந்த சைட். பட் நமக்கு இந்த பக்கம் அதிகமா வேணும். அப்போ நெக்ஸ்ட் n வேற என்ன போடலாம்? n equal to 10 போடலாம். ஸோ n equal to 10 போட்டா கண்டிப்பா 8.5 into 10 power 9 விட அது அதிகமா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்போனன்ட் இங்க 9 தான் இருக்கு, இங்க 10 இருக்கு. ஸோ அதிகமா இருக்கும். அப்போ n equal to 10னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் required equal to 10. எதுக்காக? to get a unique code. so 10 digit நம்பர் யூஸ் பண்ணா நமக்கு எல்லா பேக்கெட்ஸ்க்கும் யூனிக் கோட் கிடைக்கும். இப்போ 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா 64 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். 64 is a ஸ்கொயர் நம்பர். அதாவது 8 ஸ்கொயரோட வேல்யூ தான் 64. அப்ப அது ஒரு ஸ்கொயர் நம்பர். அண்ட் அ கியூப் நம்பர், இது வந்து ஒரு கியூப் நம்பரும் கூட. அது எதோட கியூப்னா 4 கியூப். ஸோ 64ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், 8ஓட ஸ்கொயர், அண்ட் அ கியூப் நம்பர் 4ஓட கியூப். இப்போ அதே மாதிரி வேற ஏதாச்சும் நம்பர் இதே மாதிரி ஸ்கொயர் அண்ட் ஆல்சோ கியூப்ல இருக்குமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இருக்கு. அது வந்து எப்படி, எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா, இப்போ ஒரு சம் நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம். கியூப் பவர் 46 is 4th and 6th பவரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் அது நம்ம ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டோம். ஏன்னா 4th and 6th பவர் மல்டிபிள் இல்லை. பட் இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கியூப் பவர் 24. இது வந்து 6 4s are 24 இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4 power 6ன்னு எழுதலாம் and 6 power 4ன்னு எழுதலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24, 6 4s are 24. ஸோ இது 6th பவர்லயும் வருது, 4th பவர்லயும் வருது, இந்த கியூப் பவர் 24. இங்க நமக்கு என்ன கேக்குறாங்க? 64 வந்து செகண்ட், ஸ்கொயருங்கிறது என்ன? செகண்ட் பவர், அண்ட் கியூப்ங்கிறது தேர்ட் பவர். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இங்க 4th 6th கேக்குறாங்க, இங்க செகண்ட் தேர்டுன்னு அந்த பவரை கேக்குறாங்க. ஸோ அது ஸ்கொயர் கியூப்னு சொல்றாங்க.
இப்போ 24 நம்ம 6th பவர் 4th பவர்ல இப்படி எழுதுறோம். இதே நம்ம செகண்ட் பவர் தேர்ட் பவர் எப்படி எழுதலாம்? இப்போ என்னன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஸோ அதோட பவர் வந்து 2 cube, so which is equal to n cube square. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் பவரா இருக்கு, இது வந்து ஒரு செகண்ட் பவரா இருக்கு. அண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? n பவர் 6. ஸோ இங்க 4th and 6th பவர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பவர் பார்க்கும். அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பவர்னா இந்த மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. அப்போ n பவர் 6. இதுக்கு என்ன அர்த்தம்னா the 6th power of any number is both a square and a cube. So 6th power of a number அதுதான் நமக்கு தேர்ட் அண்ட் செகண்ட் பவரா கிடைக்கும். அதாவது ஸ்கொயர் அண்ட் கியூப் ரெண்டுமே கிடைக்கும். இப்போ 1 பவர் 6 பாத்தீங்கன்னா 1 அண்ட் 1 கியூப் 1 ஸ்கொயரும் 1. இப்போ 2 பவர் 6 பாத்தீங்கன்னா 64. அதே இந்த 64ங்கிறது இப்பதான் பார்த்தோம். 4 கியூப்க்கு 64 வருது. அதே மாதிரி 8 ஸ்கொயருக்கு 64 வருது. இதே மாதிரி 3 பவர் 6 பார்த்தோம்னா இப்போ 6th பவர் தான் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியும் இங்க இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா. அப்போ 3 பவர் 6க்கு வேல்யூ வந்து 729. அண்ட் இது வந்து ஒரு கியூப் நம்பராகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இது கியூப் நம்பரா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இந்த 3 பவர் 6 நம்ம 3 ஸ்கொயர் கியூப்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 6 வந்து நம்ம 2 3ன்னு பிரிக்கிறோம். சோ நமக்கு இங்க ஒரு கியூபிக் நம்பர் கிடைக்குது. இப்போ 3 ஸ்கொயர் என்னது 9. அப்போ இது வந்து 9ஓட கியூப். அண்ட் அதே மாதிரி 3ஓட கியூப் எடுத்துட்டு ஸ்கொயர். சோ இது வந்து செகண்ட் பவர், அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர். இது வந்து கியூப் நம்பர், இது வந்து ஸ்கொயர் நம்பர். நம்ம வெளியில அந்த பிராக்கெட்க்கு வெளியில இருக்க பவர் தான் எடுத்துக்கணும். சோ இது வந்து ஒரு கியூப் நம்பர், இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். இது எதோட ஸ்கொயர்னா 3 கியூப்ங்கிறது 27. சோ 27 ஸ்கொயர். அப்ப 27 ஸ்கொயரும் 729, 9 கியூபும் 729. சோ ஒரு கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர் ரெண்டுமே வந்து இருக்கிற நம்பர். இன்னொரு நம்பர் எதுனா அது 729. இப்போ 64 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இன்னும் 2 நம்பர் கேட்டாங்க. அதுல ஒரு நம்பர் 729 எடுத்துக்கலாம். அது எப்படி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து 6th பவர் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ 4 பவர் 6, 4 பவர் 6 பார்த்தாலும் அதுவும் நமக்கு தேர்ட் பவர் அண்ட் செகண்ட் பவர் வரும். இப்போ 4 பவர் 6 என்னன்னா 4096, 4096. இது வந்து கியூப் நம்பர் என்னவா வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 4க்கு நமக்கு கியூப் நம்பராகவும் வரணும், ஸ்கொயர் நம்பராகவும் வரணும். சோ இது வந்து கியூபுக்கு அண்ட் இது வந்து ஸ்கொயருக்கு. சோ கியூப் நம்பர் என்னன்னா 4 ஸ்கொயர் 16. சோ 16 கியூப். இப்போ 16 கியூபோட வேல்யூ 4096 அண்ட் 4 கியூப் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 64. இப்போ 64 ஸ்கொயரோட வேல்யூவும் 4096. So அப்போ 4096ங்கிறது both a cube number and a square number. இதே மாதிரி 5 பவர் 6, 6 பவர் 6 எல்லாத்துக்குமே நம்ம பண்ணலாம். அண்ட் அந்த வேல்யூஸ் எல்லாமே both square number and a cube number. So generally என்ன சொல்லலாம்? The 6th power of a number is both square number and cube number. So 6th power எது எடுத்தாலுமே அது both square and cube number தான் இருக்கும். 11th question, a digital locker has an alphanumeric. It can have both digits and letters. So alphanumeric na digits இருக்கலாம், alphabets இருக்கலாம். As a passcode of length 5. So length என்ன கொடுத்திருக்காங்க? 5. So இதுல வந்து alphabets இருக்கலாம், digits இருக்கலாம். அப்போ digitsல நமக்கு 0 to 9, அதாவது 10 ஆப்ஷன்ஸ் இருக்கு. alphabetsனா A to Z, அதுக்கு 26 ஆப்ஷன்ஸ் இருக்கு. So மொத்தம் நமக்கு 36 ஆப்ஷன் இருக்கு. இந்த எல்லா 5 பிளேசஸ்க்குமே ஆல்பா நியூமரிக் நம்ம யூஸ் பண்ண போறோம். How much set codes are possible? இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம் காம்பினேஷன்ஸ்ல எத்தனை டிஜிட்ஸ் அண்ட் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை வச்சு நம்ம பண்ணிருப்போம். இப்போ எல்லாமே டிஜிட்ஸ்னா 10 பவர் 5 போட்டிருப்போம். அண்ட்
எல்லாமே ஆல்பபெட்ஸ்னா 26 பவர் 5 போட்டிருக்கோம். பட் இங்க வந்து ஆல்பா நியூமரிக். அப்ப இது எல்லாமே சேர்த்து நமக்கு 36 ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துக்கு 36, இந்த இடத்துக்கு 36ன்னு மொத்தம் 5 டைம்ஸ் 36 மல்டிப்ளை ஆகும். அப்போ 36 power 5. So 36 power 5 number of possible codes we can create for this digital locker. So number of letters 26, number of digits 10 and total number வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 36 கிடைக்குது. So length of passcode 5. So 36 power 5 தான். So possible number of codes. 12th question, the worldwide population of sheep is 10 power 9. So sheep ஓட population வந்து 10 power 9 னு சொல்றாங்க. And that of goats is also the same. அப்போ goat ஓட populationம் வந்து 10 power 9 னு சொல்றாங்க. What is the total population of sheep and goats? இப்போ டோட்டலா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது எவ்வளோ, sheep எவ்வளோ, goat எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணா நமக்கு 10 பவர் 9 டோட்டலா எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது 10 பவர் 9 பிளஸ் 10 பவர் 9 சொல்லலாம், இல்ல 2 இன்டூ 10 பவர் 9 சொல்லலாம். நமக்கு கொஸ்டின்ல 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எது கரெக்ட்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 10 பவர் 9 இன்டூ 10 பவர் 9 இதுவும் கரெக்ட் தான். ஒரே நம்பர் ஆட் பண்ணா நம்ம 2 இன்டூ 10 பவர் 9 எழுதலாம். அப்போ 2 into 10 power 9 கரெக்ட் தான். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு கரெக்ட் தான். 13th question, calculate and write the answer in scientific notation. ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனை கடைசியாக எழுத சொல்றாங்க. முதல்ல அந்த சம் பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இஃப் ஈச் பர்சன் இன் த வேர்ல்ட் ஹேட் 30 pieces of clothing. So 30 pieces of clothing per person இருக்கு and each person of the world கேக்குறாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டல் வேர்ல்ட்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியணும். ஸோ டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து 8.2 into 10 power 9. Find the total number of pieces of clothing. ஸோ ஒருத்தருக்கு 30 pieces of clothing இருக்கு. ஸோ டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷனுக்கு மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த பாப்புலேஷன் 8.2 into 10 power 9 30யோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 30 and 8.2 மல்டிப்ளை பண்ணா 246 கிடைக்கும். அண்ட் பவர் அப்படியே எழுதலாம். அண்ட் இது வந்து கடைசியா சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுத சொல்லியிருக்காங்க. சயின்டிபிக் நோட்டேஷன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கணும், 1 to 10 தான் இருக்கணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் வச்சுட்டு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம அப்படியே எழுதணும். அண்ட் இங்க 10 power 9 இருக்கிறது இங்க நம்ம டெசிமல் பாயிண்ட் கொண்டு வரதுனால 1 2ன்னு 2 பிளேசஸ் தள்ளி இந்த டெசிமல் பாயிண்ட் போகுது. அந்த 2 பிளேசஸ்க்கான ஜீரோஸை மேட்ச் பண்றதுக்கு நம்ம இங்க 9 வந்து +2 பண்ணா 10 and 11. ஸோ 10 power 11 ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் 2.46 into 10 power 11 pieces. ஸோ 13th questionல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். There are about 100 million bee colonies in the world. Find the number of honeybees if each colony has about 50,000 bees. So number of colonies எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 100 million. 100 million, மில்லியன்னா நமக்கு 10 lakhsன்னு அர்த்தம். அப்போ 10 power 6. ஸோ இந்த மாதிரி மில்லியன், பில்லியன் அதுக்கெல்லாம் பவர்ஸ் ஆஃப் 10ல என்ன போடுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சா ஈஸியா இருக்கும். ஸோ 100 மில்லியன்ங்கிறது 100 into 10 power 6. இப்போ இந்த 100ல இருக்க 2 ஜீரோவும் நம்ம இந்த பவர்லயே போட்டோம்னா நமக்கு 10 power 8 ஆகும். ஏன்னா இங்க 2 ஜீரோ இருக்கு. ஸோ 6 + 2 8. ஸோ 10 power 8ன்னு எழுதலாம். அண்ட் நம்பர் ஆஃப் பீஸ் பர் காலனியும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து 50,000. ஸோ இதையும் நம்ம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதிக்கலாம். அப்போ 5 into 1 2 3 4 4 ஜீரோஸ் நம்ம எடுத்துறோம். அது வந்து 10 power 4ன்னு எழுதுறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் தான் நமக்கு கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 power 8 into 5 into 10 power 4. ஸோ இதுல வந்து நம்ம பவர்ஸ் மட்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறத நம்ம ஒன்னா எழுதணும். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல பவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பவர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ 5 into 10 power 8 plus 4. ஸோ 8 plus 4ங்கிறது 12. ஸோ 5 into 10 power 12 ஹனி பீஸ் மொத்தம் இருக்கு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா, the human body has about 38 trillion bacterial cells. So 38 trillion bacterial cells வந்து நம்ம ஹியூமன் பாடியில இருக்கு. இந்த 38 ட்ரில்லியனுங்கிறது
10 power 12. ஸோ நம்ம 38 into 10 power 12ன்னு எழுதிட்டோம். அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுதணும்னா 1 digit தான் இருக்கணும். ஸோ 3.8ன்னு போட்டு ஒரு டெசிமல் முன்னாடி போட்டதுனால நம்ம +1 ஆக்கிட்டு 10 power 13 வருது. ஸோ இது சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the bacterial population residing in all humans in the world. அப்போ எல்லா ஹியூமன்ஸ் இந்த வேர்ல்டுக்கும் எவ்வளவு பாக்டீரியா இருக்கும், நம்பர் ஆஃப் பாக்டீரியா பர் ஹியூமன் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா ஹியூமன் இந்த வேர்ல்டு கேட்கறாங்க. அப்போ நமக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் தெரியணும். அது வந்து 8.2 into 10 power 9 நமக்கு தெரியும். ஸோ அதை எழுதிட்டு அதோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் பாக்டீரியல் பாப்புலேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8.2 and 3.2 மல்டிப்ளை பண்ணா 31.16 கிடைக்குது. அண்ட் இந்த பவர்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்றோம். ஸோ 13 + 9 22 கிடைக்குது. 31.16 into 10 to the power 22. ஸோ இது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல இல்ல, ஏன்னா 1 digit, அதாவது 1 to 10 குள்ள தான் இருக்கணும். அதனால டெசிமல் பாயிண்ட் ஒன்னு லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டா நமக்கு 3.116 into 10 to the power 23 கிடைக்கும். ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போனதுனால பவர்ல 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 to the power 23. So the answer is 3.116 into 10 to the power 23 number of bacteria that is present in humans all over the world. 13th question, time spent eating in lifetime in seconds. ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம எத்தனை மணி நேரம் சாப்பிடுவோம் அப்படின்னு செகண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் லைஃப் டைம் வந்து நம்ம 90 years எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். அதனால நம்ம ஆவரேஜாக எடுத்திருக்கோம். அண்ட் ஒன் டேக்கு நம்ம எவ்வளோ நேரம் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவோம். ஸோ ஒரு வேளை வந்து 15 minutes சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இப்போ 3 வேளை பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு 45 minutes சாப்பிடுவோம். அது வந்து நம்ம செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம், ஏன்னா அவங்க செகண்ட்ஸ்ல தான் கேட்குறாங்க. அதனால 1 minute எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, 60 seconds. அதனால இன்டூ 60 பண்ணிட்டு நமக்கு 2700 seconds கிடைக்குது. இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் ஈட்டிங் இன் லைஃப் டைம் பார்க்கணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஈட்டிங் இன் 1 year எவ்வளோ இருக்கும், 1 year எவ்வளவோ அது கூட நம்ம 90 years மல்டிப்ளை பண்ணா நமக்கு லைஃப் டைம்ல எவ்வளவு சாப்பிட்றதுன்னு கிடைக்கும். ஸோ இந்த 1 year நம்ம டேஸ்ல எப்படி எழுதலாம், டைம் ஸ்பெண்ட் ஈட்டிங் இன் 365 daysன்னு எழுதலாம். அண்ட் இது வந்து டைம் ஸ்பெண்ட் ஈட்டிங் இன் 1 day இன்டூ 365 நம்ம போடலாம். அந்த 365 வெளில எடுத்துட்டு அந்த 1 டேக்கு நமக்கு தெரியும் இல்லையா டைம் ஸ்பெண்ட் 2700ன்னு. ஸோ அது கூட நம்ம அந்த 365 days மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் 90 years மல்டிப்ளை பண்ணா நமக்கு 8,86,95,000. ஸோ இது வந்து நம்ம சயின்டிபிக் ஃபார்மேட்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம டெசிமல் பாயிண்ட்டை 1 digit அப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7. ஸோ 10 to the power 7 போடணும். ஸோ இது வந்து சயின்டிபிக் ஃபார்மேட்ல இன் செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். So this is the total time spent eating in a lifetime in seconds. Okay, in the chapter oda last question, 14th question, what was the date 1 Arab or 1 billion seconds ago? So 1 Arab and 1 billion same தான். So அத்தனை செகண்ட்ஸ் ஆகும் நம்ம என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 பில்லியன்னா நமக்கு 10 power 9ன்னு தெரியும். ஸோ 1 பில்லியன் செகண்ட்ஸ்னா நம்ம வந்து எத்தனை இயர்ஸ்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இயர்ஸ்ல கண்டுபிடிச்சா நமக்கு அத்தனை இயர்ஸ் நம்ம பின்னாடி போய் டேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இயர்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 1 yearல 365 days இருக்கு. இப்போ நம்ம இயர்ஸ்ல இருக்கிறது செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 365 இன்டூ நம்பர் ஆஃப் மினிட்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்க வந்து செகண்ட்ஸ் டு இயர்ஸ் பண்றதுனால நம்ம அதெல்லாம் டிவைட் பண்றோம். ஸோ இயர்ஸ் வந்து இயர்ஸ்ல எத்தனை டேஸ் இருக்கு, 365. ஒரு டேல எத்தனை ஹவர்ஸ் இருக்கு, 24 hours. 1 hourல எத்தனை மினிட்ஸ் இருக்கு, 60 minutes. அண்ட் எத்தனை 1 minute எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னா 60 seconds. ஸோ அது எல்லாமே நம்ம டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை இயர்ஸ் 1 billion செகண்ட்ஸ்ல இருக்குன்னு தெரியும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 31 years 8 months 15 days கிடைக்கும். ஸோ 31 point something கிடைக்கும். ஸோ நம்ம அதை அப்ராக்சிமேட்டா 31 years 8 months அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம டேட் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எக்ஸாக்ட் டேட் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் சும்மா இப்போ 1st January எடுத்தோம்னா நமக்கு கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம 1st January 2026 தான் இன்னைக்கு டேட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ 31 years 8 months 15 days முன்னாடி என்ன டேட்டா இருந்திருக்கும், இப்போ 2025 2001 to 2025 25 years வந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 6 years மைனஸ் பண்ணோம்.
அப்போ 95ல இருந்து 2000 வரைக்கும் 6 இயர்ஸ் வந்துரும். அண்ட் இந்த 8 மந்த்ஸ் வந்து நம்ம 94th இயர்ல வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 94th இயர்ல 1994ல 8 மந்த்ஸ் நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே. ஸோ இது வந்து 8 மந்த்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஏப்ரல்ல அந்த 15 டேஸை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏப்ரல் 15 வரைக்கும், ஏப்ரல் 15 தான் அந்த டேட்டா இருக்கும். ஸோ வாட் இஸ் த டேட் பிஃபோர் 1 பில்லியன் செகண்ட்ஸ்ன்னு கேட்டா ஆன்சர் என்னன்னா ஏப்ரல் 15th ஏப்ரல் 1994. With respect to the date 1st January 2026. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.